மா நான் என்ன நீயும் நானும் இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நம்மள தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்மால வேற லெவல். என்ன சொன்ன? சொன்னனா? கேட்டுச்சு. கேட்டுச்சுன்னா நான் தான் சொல்லியிருப்பேன். இல்லனா சொல்லல. உனக்கு என்னமோ ஆயிப்போச்சு. மந்திரிச்சு கட்டினதா சரியா வரும். பேசாம படுத்து தூங்கு. எல்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ற வேலை. நீ ஒருத்தன் தான் ஒழுங்கா இருந்த, நீயும் இப்படி ஆயிட்ட. படு. என்னத்தான் பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பிட்டீங்க. நீங்க வேற லெவல் தான். ஏய், அம்மாவை நம்ப முடியாது. டவுட்லயே போயிருக்காங்க. திரும்பி வந்தாலும் வந்துருவாங்க. தயவு செஞ்சு நீ சீக்கிரம் போயிடு. சொன்னா கேளு. நாளைக்கு சாப்பிட ஸ்பெஷலா என்ன வேணும்னு சொன்னா நானே போயிடுவேன் பாஸ். மெனு சொல்லுங்க. சாப்பாடு, எறா மீன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, நண்டு சூப்பு, முட்டை தொக்கு, உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் கொஞ்சம் ஊறுகாய். அவ்வளவுதான். போதுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு மட்டும் போதும். அதுக்கு நீங்க தான் மீன் புடிச்சிட்டு வரணும், நீங்க தான் க்ளீன் பண்ணி தரணும். நாக்கின் சுவை வழியாக இதயத்திற்கு ஒரு பயணம். அப்படின்னா நாளைக்கு சொல்றேன். என்ன? ஒண்ணும் இல்ல, மிட் நைட் தண்டால் எடுப்போமா? ஐயோ ஐயோ. அம்மா தாயே, இந்த குடும்பத்துக்கு மருமகளாகி முதலா சமைக்க போறேன். கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. நீதான் பாத்துக்கணும். கதிருக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா டேஸ்டியா சமைக்கணும். ஆஹா, நீ பெரிய சமையல் குயின் தான்னு கதிர் என்ன பாராட்டணும். அதாவது நீதான் பாராட்ட வைக்கணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான் பொறுப்பு. பாத்துக்கோ. சமையல் பண்ணி நல்ல பேர் வாங்க போறியா? நான் இருக்கும்போது எப்படி நடக்கும்? நடக்காத சிஸ்டர். அதுக்கு நான் கேரண்டி. என்ன பண்றேன்னு பாரு.